9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் தான் பார்த்துட்ருக்கோம். இஃப் b மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு b தென் a இன்டர்செக்ஷன் b என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது bன்ற செட்டிலேருந்து ஏன்ற செட்டை மைனஸ் பண்ணுறப்போ ba தான் கிடைக்குதான். ஸோ அதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஏன்ற செட் ஒரு நல் செட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதில் எலமெண்ட்ஸே இருக்காது. அதனால தான் அப்படி b செட் நமக்கு கிடச்சிருது மைனஸ் பண்ணுறப்போ. ஸோ a இன்டர்செக்ஷன் b, இப்போ ஏல எலமெண்ட்ஸே இல்லை, பியில் மட்டும்தான் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்க போகுது, அந்த நல் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ த ஆன்சர் இஸ் நல். அடுத்து if n of a is equal to 10, n of b is equal to 15, the minimum and maximum number of elements in a intersection b இதான் கேட்டிருக்காங்க. அதாவது ஏன்ற செட்டில் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10 இருக்குது, பீன்ற செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 15 இருக்குது. அதில் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர், அதாவது காமன் ஏன்ற செக்ஷன் பின்னா காமனாக மினிமம் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து மினிமம் வந்து ஒரு நல் செட்டாக கூட இருக்கலாம், அதாவது காமனான எலமெண்ட்ஸ் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ மினிமம்ன்றது 0. அடுத்து மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தா கூட இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10 தான் இருக்குது. ஸோ இந்த 10 தான் அந்த 10லேயும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.